இப்ப முதலாவது விஷயம், அதாவது மணமகளை மணவரையில வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பத்தி பேசிட்டோம். அதுல மணவரையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்புல அது இருந்து கொள்ளணும். அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்புல அது இருந்து கொள்ளணும். இந்த பெட்ல பூவெல்லாம் தூவி வச்சிருப்பாங்க, விளங்கிட்டா, இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதுல அந்த அலங்காரங்கள் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரிச்சு வைக்கிறது, இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த மணவரையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவரைக்குள்ள உள்ள பெண்ணிடத்துல கொண்டு போய் அந்த கணவனோ வலியோ கொண்டு போய் என்ன செய்யறது, கையை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் செய்யணும்ன்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில செஞ்சா பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதுண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில செஞ்சா அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்றதுல பிழை இல்லை. மணவரைக்குள்ள சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு இஜ்லான் வழியாக வரக்கூடியது. அவருடைய நம்பகத்தன், அவருடைய மனன சக்தி விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூ தாவூத்ல 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ரஅத்தன் இஷ்தரா ஹாதிமன், ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹ் வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹ். அதாவது அந்த எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடிய பிடிச்சி சும்மல் யஅஹுத் பி நாசியத்திஹா வல் யதுஉ பில் பரக்கத்தி ஃபில் மர்அதி வல் ஹாதிம். அதாவது முடிய இப்படி இந்த பக்கத்தால பிடிச்சி முடிய அந்த முன்னேற்று ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துஆவை ஓதட்டான். என்ன, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் இவரது நலவை கேட்கிறேன், வ கைர மா ஜபல்தஹா அலைஹ், இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்கிறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிறேன் அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ, ஒரு அடிமை வாங்கினாலோ, ஒரு வாகனம் வாங்கினாலோ, ஏதோ ஒன்று புதுசா நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி பலகீனமானது, தஈஃபான ஒரு செய்தி. முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இந்த துஆவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனா பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லி இருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவுல இந்த முஹம்மது இப்னு இஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி பலகீனமானது, தஈஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு இஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெல்லாம் சிறப்பரிமான செய்திகள் உண்டு, இவரை வச்சுதான் நம்ம பலகீனம் என்று சொல்லுவோம். அதனால இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக இந்த துஆவை நம்ம புரிஞ்சு கொள்ளணும்டா மாறியும் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினான்றது கணவன் கேட்கிற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோடனே இவங்களை என்ன செய்யணும், முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துஆ கேட்கலாம் அப்படி என்று சொல்லணும். இதை இது சஹீஹ்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இது கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றத என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனை. அப்ப ரெண்டு பேருமே அந்த துஆவை என்ன செய்யணும், ஓதணும். வந்திருக்கக்கூடிய எல்லா துஆக்களும் அப்படித்தான் இருக்கு. உடல் சட்டங்களை வரக்கூடிய துஆக்களாக்கி ஏதாச்சும் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு. அப்ப இதை சஹீஹ் என்று சொல்றவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முஹம்மது இப்னு இஜ்லான் வாராரு, பலகீனமான செய்தி முஹம்மது இப்னு இஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில நுழைந்த பின்னால இந்த செய்தி மோஜமுல் அவுசத்ல வருது. இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்துல 4018 இலக்கத்துல வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இப்னுல் ஹுசைன் இப்னு வாகித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்யறாரு, இந்த செய்தியை அறிவிக்கிறாரு. அதே போல அதா இப்னு ஸாயிப் இதுல வராரு. இவர் இறுதி காலத்துல குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சாரு, ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில இருக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால் ஐயகூமர் ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, அவரு அந்த கணவர் எழும்பி நிக்கணும், அதுக்கு பின்னால பெண் என்ன செய்யணும், எழும்பி நிக்கணும் தொழுகிறதுக்கு. சரியா, ஃபயுஸல்லியானி ரக்காத்தைன், ரெண்டு பேரும் என்ன செய்யணும், 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவனுக்கு பின்னால இருந்து மனைவி தொழுகிறது, ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வயகூல், அவங்க சொல்லணும், அல்லாஹும்ம பாரிக் லி ஃபீ அஹ்லி வ பாரிக் லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும்ம ருஸுக்னி மின்னி வர்ஸுக்னி மின்ஹும், அல்லாஹும்ம ஜ்மா பைனனா மா ஜம்மஅத ஃபீ கைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா கைர். நல்ல துஆ.
அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லதுதான். ஆனா சுன்னால இல்ல. இந்த துவால எப்படி வருதுன்னா, அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்துல நீ பரக்கத்து செய்வாயாக. பாரிக் லீ அஹ்லி ஃபி, அதாவது என் குடும்பத்துக்கு என்னில் பரக்கத் செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பரக்கத் செய்யணும், எனக்கு பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்ம உர்ஸுக்னி மின்ஹும் வர்ஸுக்னி மின்ஹும், யா அல்லாஹ் அல்லாஹும்ம உர்ஸுக்ஹும் மின்னி, யா அல்லாஹ் அவர்களுக்கு என்னிலிருந்து என்ன செய்வாய், ரிஸ்க் கொடுப்பாயாக. வர்ஸுக்னி மின்ஹும், என்னிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிஸ்க் கொடுப்பாயாக. அவர்களிலிருந்து எனக்கு ரிஸ்க் தருவாயாக. அல்லாஹும்ம இஜ்மா பைனனா மா ஜம்மாத ஃபீ கைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. வஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா கைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரிச்சா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி என்னது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரானி லம் யர்வி ஹாதல் ஹதீஸ் அன் அதா இல்லல் ஹுசைன் இப்னு வாக்கித், அதா இப்னு சாயிப் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் இப்னு வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இப்னு சாயிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு ஆளானவர். சோ இந்த அதாவது அறைக்குள்ள நுழைந்த பின்னால் 2 ரக்காத் தொழுகிற வளமை ஒன்றும் சிலருக்கு இருக்குது. அறையில போய் கணவன் மனைவியா 2 ரக்காத் தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுல் பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்கள்ல உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாம சம 2 ரக்காத் என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்னு ஒரு வளமைக்கு இல்லாம அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. வளமைக்கு இல்லாம ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது, நான் சொல்ற ஊர் வளமைக்கு, சரியா, ஊர் வளமையில அப்படி இல்லாம அப்படி அவங்க வந்து என்ன, அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னா அது வந்து பிழை அல்ல, மார்க்க ரீதியாக பிழை அல்ல. அதே நேரம் இதை சுன்னத், இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்று தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த 2 துவா பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யல, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளை நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு 2 பக்கம் குர்ஆன் ஓதிக்கணும்னு சொல்லலாம், அல்ல 2 ரக்காத் தொழுதுகளான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தா அதுக்காக செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனா இந்த சுன்னத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க. 2 ரக்காத் தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்ச துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது.